ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நாம் இந்த விசுவாசத்தின் ஜபத்தில் ஒன்றிணைந்திருக்கிறோம். வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜபத்தில் யார் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கீங்களோ, இதோ இன்றைக்கு இந்த புதன்கிழமையில் மக்களே, நீங்கள் உங்களுடைய காரியங்கள் இதோ இந்த வாரம் 3 நாள் நீங்கள் என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணீங்க, முயற்சி எடுத்தீங்க, ஒருவேளை ஒரு சோர்வு பலவீனம் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா, இன்னைக்கு இந்த விசுவாசத்தில் நம்ம கட்டலாம். எனவே நாம் ஒன்று சேர்ந்து ஜபிக்கலாம், தேவனிடத்தில் முறையிடலாம். கண்டிப்பாக தேவன் நம்ம விசுவாசத்துக்கு பதில் தருவார். சோர்ந்து போவாதீங்க மக்களே, சோர்ந்து போவாதீங்கள். எனவே தான் இடைவிடாமல் நாம் தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம். எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கிறதோ, இன்னைக்கு என்ன வேலை பர்பஸ் நீங்கள் நோக்கி போறீங்களோ எல்லாத்தையும் கையில் பிடித்து கொள்ளுங்க. குடும்பனால் இந்த தண்ணீரை உங்கள் கையில் பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் கண்களை மூடுங்கள். ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இதோ இன்றைக்கு என் ஆண்டவரே, இந்த புதன்கிழமையிலே இவர் எந்த காரியத்தை நோக்கி செல்கிறார், எந்த செயலை செய்வதற்காக செல்கிறார், என் ஆண்டவரே, உம்முடைய கதவுகள் திறக்கும்படியாக நான் கேட்கிறேன். இவர் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே, இவருடைய வேதனைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே, இவருடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றும் தேவனே. இதோ எந்த வேளையில் இவர் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், என் தேவனே, நீர் இவரை விடுதலையாக்கும். எனவேதான் வேலை செய்பவர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, எங்களுக்கான பதில் தாரும் தேவனே. உம்முடைய பதில் எங்களுக்காக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இதோ இன்றைக்கு எந்த ப்ராஜெக்டுக்காக செல்கிறாரோ, கையெழுத்திட செல்கிறாரோ, கோர்ட்டு, என் தகப்பனே, எந்த கேஸுக்காக இவர் போகிறாரோ, நீர் இவருக்கான பதில் தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த ஓர் உபத்திரவத்தோடு இருக்கும்படியாக நீர் சொல்லவில்லை என் தகப்பனே, இதை ஜெயிக்கும்படியாக நீர் சொன்னீர். நீர் எங்களோடு இருந்து இந்த ஜெயத்தை தருவீர் தேவனே. நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தினால். இதோ இந்த மக்கள் எங்கு செல்கிறாரோ இந்த ஆசீர்வாதத்தை பெறட்டும், இந்த பதில்கள் தான் பார்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை ஆசீர்வதியும். இதை நாங்கள் குடிக்கும் போது தேவனே, உம்முடைய பதில்கள் இன்றைக்கு நாங்கள் பெறுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த நேரம் இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. ஆண்டவரே, இதோ இந்த ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். காரணம், இவர் வெறும் தன்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பார்ப்பதல்ல, ஆசீர்வதிக்கக்கூடியவர் தனக்குள் இருக்க வேண்டும். இதோ இன்றைக்கு நீர் இவருக்குள் இருந்து இவரை வழிநடத்தி இவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். இந்த நேரம் உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். உறுதியாய் செல்லுங்கள். தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கா? உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கா? இந்த உறுதியோடு போங்க. இன்று தேவன் இந்த பதில்கள் உங்களுக்காக தருவார் மக்களே. ஆமென். எனவே இந்த நேரம் இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாக, அழிவில்லாத உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக இந்த நாள் ஆலயத்தில் புதன்கிழமையில் எக்காலத்தின் 3வது சத்தத்தை குறித்து பேச போகிறோம். எக்காலத்தினுடைய அர்த்தம் என்ன, தேவன் என்ன விஷயத்தை வெளிப்படுத்துகிறார், சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அர்த்தம் என்ன? ஜனங்க ஆண்டவரை நோக்கி திரும்ப வர வேண்டும், முழு மனதோட, முழு இருதயத்தோட. ஒருவேளை நீங்க இன்னும் ஆண்டவர் பக்கமா திரும்பல, இன்னும் நீங்க ஆண்டவர் பக்கமா வரல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியை நோக்கி போகுது. எனவே உங்களுக்கான இந்த வாய்ப்பு இருக்கு. நீங்க
இந்த பலிபீடத்தினுடைய விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு சியோன் பர்வதத்தில் உங்கள் பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்களை நீங்கள் பலிபீடத்தின் மீது அர்ப்பணிப்பீர்கள். எப்போ பலிபீடத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்களுடைய சூழ்நிலை இதே போல் இருக்காது. தேவன் உங்கள் நிலைமையை மாற்றுவார். அதனால்தான் இந்த நித்திய காலத்தினுடைய இந்த ரட்சிப்பு பெற தன் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். எப்படி யார் பாருங்க, இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 52வது வசனம், எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நல்ல கவனிங்க, எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே யார் இறந்து போனவங்களா இருக்காங்களோ, இன்னும் அதாவது முற்றிலுமாக அவங்களுடைய கதை முடியல. இன்னும் சொல்லப்போனால் அதாவது அழிவில்லாதவர்களாய், இன்னும் அந்த ஆத்துமாவை குறித்து இங்கே ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். எப்படியா அழிவில்லாதவர்களாய்? ஏன்னா நியாய தீர்ப்பினுடைய நாள் எல்லாருக்கும் இருக்குது மக்களே. எனவே தான் இங்கே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உங்களுடைய ஆத்துமாவினுடைய அந்த ஓர் ரட்சிப்பு எப்படி. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ தேவன் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறுரூபம் ஒரு தடவை இயேசு ஆனது. தேவன் அதே போல அந்த மறுரூபத்தை நமக்காக கொடுக்க போகிறார். அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மறுரூபத்தினுடைய அந்த வசனத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஆண்டவருடைய அந்த வஸ்திரமும் ஆண்டவருடைய அந்த முகப்பொழிவு காண முடியாது. அந்தளவுக்கு சீஷர்கள் தன்னுடைய அந்த முகத்தை குனிந்து கொண்டார்கள். அந்தளவுக்கு பிரகாசம். தேவன் உங்களை இந்த பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். எனவே இன்று காலை 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணிக்கு நீங்கள் ஆலயத்தில் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்கள் விசுவாசத்தில் பலப்பட, மறுரூபமாக்கப்பட இதோ ஆண்டவருடைய சன்னிதானம் நோக்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலை மாறும். எனவே நீங்கள் எங்களை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் uckg.in, இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அருகாமையில் எந்த பக்கம் நம்மளுடைய ஆலயம் இருக்கோ நீங்கள் செல்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் எங்களை ஃபோன் மூலமாக அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரவேற்கப்படுறீங்க நம்மளுடைய முகவரிக்கு 282/681 1000 லைட் அண்ணா சாலை. நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்போது கண்டிப்பாய் மறுரூபமாக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறார். மக்களே, இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.